இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. யார் முதலமைச்சர் வழி நடத்துகிறான்னு தெரியல. இது தவறான ஒரு போக்கு. இது உச்சநீதிமன்றம் 2018 தீர்ப்பில் எந்த இடத்திலும் தமிழ்நாட்டினுடைய அனுமதி பெற்றுதான் கர்நாடகாவில் அணை கட்ட வேண்டும் என்று இல்லை என்ற ஒரு பொய்யான தகவலை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கின்றார். இது கண்டிக்கத்தக்கது. மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும். என்னன்னு கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும். சார், மேகதாது விவகாரம் தொடர்பாக 3ஆம் தேதி தமிழக முதல்வரும் கர்நாடக முதல்வரும் சந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த மதியம் 12 மணிக்கு மேகதாது கட்ட போகிற அந்த இடத்துல வந்து போய் ஆய்வு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இது என்ன அதிகாரப்பூர்வம் வந்திருக்காங்க? ஆமாங்க சார், 3ஆம் தேதி போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அப்படி ஒன்று நடந்தால் இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். காரணம், மேகதாது அணையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அப்படி அங்கீகரிக்கப்படாத ஒன்றை பேச்சுவார்த்தை நடத்துவது எந்த அர்த்தமும் கிடையாது. பேச்சுவார்த்தை என்பது மத்திய அரசிடம் நடத்த வேண்டும், பிரதமர் மோடியிடம் நடத்த வேண்டும். அவரிடம் அழுத்தம் கொடுத்து இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, டிபிஆரை திரும்ப பெற வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் மத்திய அரசு. அவ்வளோதான். அதாவது இன்னைக்கு கர்நாடக அணையில் 62 டிஎம்சி தண்ணி இருக்கு. காவிரி ஒழுங்காற்று ஆணையம் கடந்த மாதத்தில் 2 முறை கர்நாடகாவை தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று 2 முறை சொல்லியிருந்தோம். எங்கிட்ட தண்ணி இல்லை, நாங்கள் அனுப்ப மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற கர்நாடக அரசிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதா? இன்னைக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மறுக்கின்ற கர்நாடகா தண்ணி வச்சுருந்தோம். நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போகிறது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிக்கே பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இது வேறு விதமாக கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. ஏன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபியும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸும் சரி, இதில் ஒன்று கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சதியில் தமிழ்நாடு அதில் விழக்கூடாது, முதலமைச்சர் அதில் விழக்கூடாது. இது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை. அதனால் இது நிச்சயமாக அது செய்யக்கூடாது. இது கடந்த காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்துனது காவிரி தண்ணிக்காக, மேகதாது அணைக்காக கிடையாது. மேகதாது அணையே நம்ம அங்கீகரிக்கப்படலை, கட்டக்கூடாது என்பதற்கு போய் பேச்சுவார்த்தை போய் அதுவும் கர்நாடகாட்ட போய் அங்கே போய் நடத்துவதில் என்ன அர்த்தம் இருக்குது? யார் முதலமைச்சர் வழி நடத்துகிறான்னு தெரியல. இது தவறான ஒரு போக்கு. இது நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்கது. அப்படி ஒன்று நடந்தால் இதை தவிர்க்க வேண்டும், முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும். சார், 2 தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு சார்பாக அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் கட்டக்கூடாதுன்னு எந்த இதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் அதான் இப்போது மாநிலங்களவையில் என்னுடைய கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் அவர்கள் பதில் அளித்திருக்கின்றார். அந்த பதிலில் உச்சநீதிமன்றம் 2018 தீர்ப்பில் எந்த இடத்திலும் தமிழ்நாட்டினுடைய அனுமதி பெற்றுதான் கர்நாடகாவில் அணை கட்ட வேண்டும் என்று இல்லை என்ற ஒரு பொய்யான தகவலை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கின்றார். இது கண்டிக்கத்தக்கது. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதற்காக நாங்கள் டெல்லியில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மாநிலங்களுடைய அத்தனை உறுப்பினரும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா தெளிவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்குது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன இன்னொன்று சொல்லியிருக்குன்னா, 1892 ஒப்பந்தம், 1924 ஒப்பந்தம் அது ரத்தாகவில்லை. 1947 விடுதலை அடைந்த பிறகு அது தொடரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்குது. மேல்மடை மாநிலத்தில் எங்கே கட்டுமானம்னா கீழ்மடை மாநிலம், கடைமடை மாநிலத்தில் அனுமதி இல்லாமல் கட்ட முடியாதுன்னு இருக்குது. இந்த ஒப்பந்தம் உலக அளவில் ஒப்பந்தம். அது கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள அத்துணை பல நாடுகளுக்கு பாய்கின்ற ஆறுகள், இல்லாட்டி நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களுக்குள்ளே பாய்கின்ற ஆறுகளில் இதுதான் ஒப்பந்தம். இதுதான் தீர்வு. அதனால் இதை மீறி நிச்சயமாக செய்யக்கூடாது. காவிரி நடுவர் மன்றம் தீர்வும் அப்படி தான் இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இதை திருத்தி பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த இணையமைச்சரை கண்டிக்கின்றோம். நிச்சயமாக அது தவறான தகவல். அது
அதனால் இது போன்ற பொய்களை சொல்லக்கூடாது. மாணிக்கம் தாகூர் வந்து பிரதமரை வலியுறுத்தி கட்ட தடை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து மாணிக்கம் தாகூர் உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் தான் சொல்லிட்டு வரோம். எங்களுக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சரை எங்களெல்லாம் அழைச்சிட்டு போட்டோம் பிரதமர்கிட்ட. நாங்கள் வர தயாராக இருக்கிறோம், பிரதமர்கிட்ட நாங்கள் வலியுறுத்த தயாராக இருக்கிறோம். இதே மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்திகிட்ட சொல்றது அவருக்கு தைரியம் இருக்கா? இதே ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவில் மத்திய அரசு கிரேட் நிக்கோபார் திட்டம் கட்டக்கூடாதுன்னு, ஏன் கட்டக்கூடாது, காடுகளை அழிக்கின்ற திட்டம்னு சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் இங்கே மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழித்து 3 புலிகள் சரணாலயங்களை அழித்து கட்ட ஒரு சூழல் வரும். ராகுல் காந்திக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா கட்டக்கூடாதுன்னு? சொல்லுவாரா? ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வர்றாரு, சொல்லுவாரா அவரு மேகதாது அணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, ஒப்பந்தத்துக்கு எதிரானது, வன சட்டத்துக்கு எதிரானது, காடுகளுக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, விவசாயத்திற்கு எதிரானதுன்னு சொல்லுவாரா? இவங்க இல்லை மாணிக்கம் தாக்கூர் சொல்றதுக்கு வந்து தைரியம் இருக்கா? பேசுறது எப்படி வேணா பேசலாம். இல்லை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும், என்னன்னு, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும், நாங்கள் என்டிஏலேருந்து விலகிறோம். From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is U Tamil.